ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல கம கமன்னு உதிரியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நிறையா எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இந்த கரம் ஸ்பைஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு 2 வெங்காயம் நல்லா பெருசாக அறுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதெல்லாம் உறிஞ்சி தனித்தனியாக வர வரைக்கும் வெந்தால் போதும். இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக அது பிரிஞ்சு வருது. நம்ம ஒட்டுக்கா போட்டதெல்லாம் அந்த வெங்காயம் எல்லாம் பிரிஞ்சு வருது. 3லேருந்து 4 அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதே வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இது 3 டீஸ்பூன். இதை வந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொறுத்தவரை எப்படி நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊற்றின எல்லா எண்ணெயுமே வந்து மேலே நமக்கு மிதந்து வர அளவுக்கு இருக்கும். அப்போ தான் அது நல்லா வதங்குச்சுன்னு அர்த்தம். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா இது எல்லாமே சின்ன டிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 3 தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன், பெருசு அதையும் போட்டுருங்க. பிரியாணிக்கு வந்து நிறைய தக்காளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 3 தக்காளி போதுமானதாக இருக்கும். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, எல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கருவேப்பிலை போடுறோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மட்டன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோவுக்கும் கம்மியாக தான் மட்டன் எடுத்துருக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இந்த மட்டனை வந்து நம்ம தனியாக வேக வச்சும் கூட இதில் நம்ம சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட நம்ம டைரெக்டாக சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் குழம்பு அந்த மாதிரி நம்ம வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அந்த தண்ணி வேறு எதுக்காச்சும் குழம்புக்கோ சூப்புக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணாததுனால வெறும் பிரியாணி மட்டும் பண்ணுறதுனால அந்த பிரியாணிலே நம்ம கறியெல்லாம் போட்டு தனியாக வேக வச்சுக்கலாம், பிரியாணிலே தண்ணி ஊற்றி. இப்போ இதில் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 2 டீஸ்பூன். இந்த ஸ்பைசஸோடு நல்லா கலக்கிற அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இந்த மசாலா இந்த கறி எல்லாமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் கழித்து அதுவாகவே ஜூஸ் அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த கறியிலேருந்தே நமக்கு ஜூஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். முன்னாடி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் மட்டும் ஊற்றுங்க. அது அடிப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சோண்டு. அந்த கறியிலேருந்தே நமக்கு தண்ணி கண்டிப்பாக வெளியில் வரும். மட்டன்லேருந்தோ சிக்கன்லேருந்தோ எல்லா இதுலேருந்தோ அதுலேருந்தே தனியாக தண்ணி வரும், ஆயில் வரும், அது எல்லாமே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா புதினா கொத்தமல்லி இது 2யும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனைக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, இது வாசத்துக்காக நம்ம ஆட் பண்ணுறது தான். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரலும் வதக்கிக்கோங்க. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது ஜஸ்ட்டு நம்ம கலரி மட்டும் அது எல்லா கறியோட மிக்ஸ் ஆகிறவரையும் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இது இப்போ இந்த மாதிரி நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கறியை. ஏன்னா மட்டன் பொறுத்தவரையிலும் அது சீக்கிரமாக வேகாது, அதுக்காக நம்ம தனியாக தண்ணி ஊற்றி இப்படி தனியாகவே நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் அரிசி போட்டோன்னா இன்னும் இது நல்லா வெந்துடும். இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டே இதை வேக வச்சு அப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு குக்கர் மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் 1 இல்லைனா 2 விசில் கட்ட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம மட்டன் எல்லாம் அருமையாக வெந்துருச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா சுண்டி நமக்கு வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த அரிசியை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, வதக்கிறோங்கிற பேரில் வந்து ரொம்ப கலரி விட்டுறக்கூடாது, அப்படின்னா எல்லாமே உடஞ்சிரும் அந்த அரிசி எல்லாமே. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரொம்ப மெதுவாக இதை வந்து கலரி விடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்ல உதிரியாக நமக்கு வரும். பாருங்கள், எல்லாம் செட் ஆகிடுச்சு. சும்மா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கலர் எல்லாமே சேர்த்து ஒன்றா சேர்கிற அளவுக்கு கலர்னா போதும். இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வரலும் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், விசில் வச்சு நான் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நல்லா எவ்வளோ அருமையாக உதிரியாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கே பார்த்தாவே தெரியுது தானே. கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம போட்ட புதினா, கொத்தமல்லி எல்லாமே மேலே அப்படியே வந்திருக்குது. இது எல்லாம் இப்போ இதில் 1 ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு உதிரி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக வெளியில் வருதுன்னு. இது இன்னும் நல்லாவே நமக்கு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா உதிரியாக வரும். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் கிளியராக கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியான டேஸ்டான பிரியாணி நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.